Hello everyone, welcome to my channel. I am Divya Vishni preparing for SSC exams. First of all, I need to thank each and everyone who has supported me. It really means a lot. I never expected this much support from you guys. Thanks a lot. In this video, I am going to give reply one by one to your comments that are most frequently asked. So, most frequently asked first question. Are you Tamil? Are you from Tamil Nadu? Make videos in Tamil. I'm from Tamil Nadu. So make videos in Tamil அப்படி போட்டிருக்கீங்க. ஸோ என்ன விஷயம்னா ஸ்டார்டிங்கில் என்கிட்ட வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணப்போ என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட அந்த கமெண்ட் பண்ணது வந்துட்டு நிறைய ஹிந்தி பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் கன்வே ஆகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் இங்கிலீஷில் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நான் பேசியிருந்தேன். அண்டு மற்றபடி தமிழில் பேசக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி நான் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் அந்த வீடியோஸில் கூட ஒரு சில கிளிப்பிங்ஸில் நான் தமிழ் ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி நான் ஆட் பண்ணாமலே இருந்திருப்பேன். ஸோ அப்போல்லாம் எதுவும் இல்லை, அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்க ஹிந்தி, அவங்களுக்கு தமிழ் எப்படி புரியாது. ஸோ அவங்களுக்கு கன்வே ஆகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு நான் பேசி போட்டு விட்டேன். ஸோ செகண்ட் வந்துட்டு சந்துரு சார்னு வீடியோஸ்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் நாட் அ சந்துரு சார், சந்துரு மேக்ஸ். அவரோட சேனல் நேம் வந்துட்டு சந்துரு மேக்ஸு. நான் அதுலேயே அந்த யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகோலாம் கூட போட்டிருப்பேன். பட் சொல்கிறப்போ நான் சந்துரு சார்னு சொல்லிட்டேன். சாரோட சேனல் வந்துட்டு சந்துரு மேக்ஸு. கோர்ஸ் வந்துட்டு எப்படி பை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சாரோட சேனலே போய் பாருங்கள். சார் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்காரு. சாரோட சேனலே எப்படி பை பண்ணணும் அப்படி சொல்லி போட்டிருக்காரு. நான் சொல்கிறத விட சார் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஹவு டு டவுன்லோட் பிடிஎஃப் அப்படி கேட்டிருக்கீங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதும் அங்கே சேட் செக்ஷனில் போய் பாருங்கள். அங்கே மெசேஜ் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு டவுன்லோட் பண்ணி. இன்னும் சில பேர் வந்துட்டு ஹவு டு கெட் தி பிடிஎஃப் லிங்க் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. இட் இஸ் அ பெய்டு கோர்ஸ். ஒன்லி இஃப் யூ பை த கோர்ஸ் தே ப்ரொவைட் த பிடிஎஃப். If you haven't subscribed already, consider doing so. It means a lot to me. You know, making this video takes up a lot of time and energy. பெஸ்ட் சேனல்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி. ஸோ இப்போ நான் சொல்கிற கோர்சஸ் எல்லாமே வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாமே நானே எல்லாம் சர்ச் பண்ணி ஓகே இந்த கோர்சஸ் நல்லா இருக்குது, இந்தந்த யூடியூப் சேனல்ஸ் நல்லா இருக்குது, இந்தந்த மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நானாக சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அப்போது என்னை கைட் பண்ண ஆள் இல்லை, நானே செல்ஃபாக எல்லாமே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது தான். யூ கைஸ் ஆர் லக்கி. ஐ எம் ஹியர் டு டெல் தி பெஸ்ட் சேனல்ஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ்.
Nowadays, there are many channels and courses are available in online platform. Before purchasing any course, first you go to their YouTube channel and watch few videos. If you like their way of teaching style means, then you go for purchasing any kind of course, and always try to keep your sources minimum. My personal suggestion is always please stick with one or maximum two source. Please don't go more than that, because it itself will bring you some burden for reading. ஸோ ஏதோ நமக்கு நிறைய சோர்சஸ் சேர்த்து வைக்க நமக்கு நிறைய இன்னும் படிக்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிரும். ஸோ அதனாலே கூட நம்ம படிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்க சோர்சஸ் வந்துட்டு லிமிட்டடா வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண சேனல்ஸ்ல யாரோட டீச்சிங் பிடிச்சிருக்கோ ஸோ அவரை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலே வந்துட்டு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. நிறைய பேர் என்னோட அந்த ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு கேட்டிருக்கீங்க. ஜிஎஸ் அப்படின்னா எல்லா டாபிக்ஸும் நான் எழுதி அந்த மாதிரி நான் வைக்கல. எனக்கு எந்த டாபிக்ஸ் டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணணும் அதை மட்டும் நான் வந்துட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஓனாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் யுவர் ஓன் நோட்ஸ். நான் எல்லா சோர்ஸஸ் சொல்லிட்டேன், எது சேனல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னென்ன புக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், எது பெஸ்ட் புக்ஸ் இருக்கோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்.